நல்ல காலம் நான் தப்பிச்சேன். மாறி மனசு மாத்த என்ன பண்றதே? அடட அஞ்சல, என்னம்மா, என்ன விஷயம்? எல்லாம் உங்க தொண்டர் மாரிய பத்தி தான். மாரிய பத்தியா? ஆமா, என்ன காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டு எவ்வளவு ஒத்திய கொண்டு வந்து குடும்பம் நடத்துறாரு. இந்த லட்சணத்துல குழந்தை வேற. மாரி அப்படி செஞ்சா நம்பவே முடியலையே. அவன் ரொம்ப சாதுவாச்சே. அந்த சாதுதான் என்ன இன்னைக்கு சந்தியில கொண்டு வந்து விட்டுச்சு. அப்படியா? விசாரிக்கிறேன். விசாரிக்கிறது மட்டும் இல்ல, அவ இந்த ஏரியா விட்டே போகணும். என்னை அவரையும் சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா என் பொணம் தான் இந்த ஏரியா விட்டு போகும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. விஷயத்தை ஏன்ட்டு சொல்லிட்டேன்ல, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் முகத்துக்கு அழுக நல்லா இல்லை, அதை நிறுத்திட்டு வீட்டுக்கு போ. உங்களை நம்பித்தான் இருக்க. நம்பித்தானே என்ன தலைவனா ஆக்கிருக்கீங்க. உன் மாதிரி உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதானே என் கடமை. நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. நான் மாறிக்கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன். நான் வரேங்க. தைரியமா போ. இது வரைக்கும் எவ்வளவு பேர் எனக்கு எடுத்து சொல்லியும் நான் அதை கேட்கல. ஆனா நேத்திக்கு அந்த பொண்ணு யாரு, அஞ்சல, அவ என்கிட்ட வந்து அழுது புலம்புனதுக்கு அப்புறம் அதை கேட்காம இருக்க முடியல. அவ ஒரு உலகம் தெரியாத பொண்ணு சார். விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டு போயிட்டான். அது சரிப்பா, உனக்குன்னு அவளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள இன்னொருத்தைய கொண்டு வந்து வச்சிருக்கே, அது அவளுக்கு ஆத்திரம் வராது? மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு வீட்டுல ஆணும் பொண்ணு ஒண்ணா இருந்தா அவங்க புருஷன் பொண்டாட்டியே தான் இருக்கணுமா? அட உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா. ஊர் மக்களுக்கு தெரிய வேணாம். ஏற்கனவே நம்ம கட்சியில ஒரே சலசலப்பு. அட ஊரு கிடக்கட்டுங்க, எவனோ ஒரு அயோக்கிய குழந்தை பெத்து பாசம் இல்லாம நடுத்தரவுல போட்டு போயிட்டான். எல்லாரும் கல்வி தான் பட்டுச்சு, யாருமே தூக்கல. நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன். இது தப்புங்களா? தப்பு இல்லதான், இருந்தாலும் அது இதாங்க சாரதா, என்ன மாதிரியே ஏழை, யாருமே இல்லாத அனாதை, குழந்தை மேல பிரியப்பட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிச்சு. நான் சரின்ட்டேன். மாறி, உனக்கு கட்சியில நல்ல பேர் இருக்கு, அதை நீ கெடுத்துக்காத. பேசாம குழந்தையும் அந்த பொண்ணையும் அனாத ஆசிரமத்துல சேர்த்துரு. முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு போங்க. ஒரு பஞ்சாயத்தை பைசல் பண்ணேன்னு நான் நினைச்சேன், ஆனா அது பாதியிலே நின்னு போச்சு. கணக்க தீர்த்துட்டு வரேன், மோர் அப்புறம் குடிச்சுக்கிறேன். திருட்டு பசங்களா, தில்லுடா இல்லடா, ஏன்டா ஓடுறீங்க? பொறுக்கி பசங்க காத்தாட கதவை திறந்து வச்சுட்டு படுக்க முடியல. குழந்தை தூக்கிட்டு போக வந்திருக்கானுங்க. அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியும். பிடிச்சு நான் பேசிக்கிறேன், நீங்க போய் படுங்க. எவனா இருந்தா எனக்கு என்ன? பெரிய மனுஷனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பல நாளுக்கு கையில் இருக்குங்கிற தைரியத்தில் இருக்கிறான். என்கிட்ட ஒண்ணு நடக்காது, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போலான்னு நினைச்சா விட்டுருவனா? இந்த மாதிரி சிலுமசம் எல்லாம் பண்ணா பெரிய மனுஷன் பேர் எடுக்க முடியாது. ஏமா இவன் யார மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு திரியறான்? அடியாளங்களை வச்சு குழந்தையை கடத்திட்டு வர சொல்றது மகா கேவலம். வேணும்னா நேரா வரட்டும், கொண்டி கொண்டி பாத்துக்கலாம். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான்? இவனை உட்காருங்க. யாரு என்ன கத்துனா நமக்கு என்ன? நன்றி இல்லாத கூட்டம். நீங்க பேசாம கணக்க பாருங்க. இப்ப இல்லனாலும் ஆள் யாருன்னு எப்பாவது ஒரு நாளைக்கு தெரியும். அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். ஆள்காட்டி வேலையெல்லாம் என்கிட்டயே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டியா? நேற்று ராத்திரி யாரோ 2 பேர் என் வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்க முயற்சி பண்ணிருக்காங்க. யாரா அது? எவனா வந்தவன போய் கேளு. டேய், இப்ப சொல்றேன், குழந்தை மட்டும் ஏரியா விட்டு இடம் மாறிச்சு, இந்த ஏரியாவே எரியும். அதுல நீ தீஞ்சு போயிருவே. என்ன எரிஞ்சு காஞ்சின்னு மெட்டிங்கிற? எங்க கை நான் பூவா பறிச்சும் கிடக்கு. மாறி, அவரை விடுங்க. வீட்டுக்கு வாங்க. குழந்தைய நான் வளர்க்கிறேன், என்னமோ பண்றேன். இவனுக்கு என்ன? மாமனும் மருமகனும் சேர்ந்து என்கிட்ட விளையாட்டு காட்டுறானுங்களா? நல்ல காலம் நீ வந்துட்ட, இல்ல இவர்களை பீஸ் பீஸ் ஆக்கி இருப்பேன். இவனுக்கு இப்ப என்ன? நாளைக்கு நான் பேசிக்கிறேன். நீங்க கண்ட ஆளுங்களோட சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. குழந்தைய யார் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா?
இனிமேலும் இந்த குழந்தை யாருங்கறத நான் மறைச்சு வைக்கிறது தப்பு. சொல்லிடுறேன். அப்போ இந்த குழந்தை யாருன்னு உனக்கு முதல்லயே தெரியும். யாருமே இல்லாம அனாதையா இருந்த எனக்கு என் தோழி வசந்தி தான் என்னை காப்பாத்தினா. நானும் அவளும் ஒரே ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தான் தங்கி இருந்தோம். என் பிரியமுள்ள சாரதா, படிப்பை முடிக்காம எதுக்காக பிரசவ ஆஸ்பத்திரியில மிட்வைஃபா சேர்ந்த? வசந்தி, 50,000 1,00,000 வரதட்சணையா கொடுத்து ஒருத்தருக்கு வைஃபா போறதை விட ஆஸ்பத்திரியில கொடுக்கிற 400 ரூபாய்க்கு மிட்வைஃபா போறது எவ்வளவோ. வெரி குட், வெரி குட். அது சரி, அப்படி சேர்றதுக்கு இப்ப என்ன அவசரம்? படிச்சு முடிச்சதோ இந்த வேலை கிடைக்குதோ என்னமோ, அதான் கிடைச்சதும் ஜாயின் பண்ணிட்டேன். அடி பைத்தியமே, இதுக்கு நீ அவசரப்பட்டிருக்கவே வேண்டாம். நம்ம நாட்டுல இந்த வேலை எப்ப வேணாலும் கிடைக்குமே. எப்படி சொல்ற? நம்ம ஜனங்க நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு போறத பார்த்தா இனிமே நம்ம நாட்டுல பிரசவ ஆஸ்பத்திரிங்க தான் அதிகமா கட்டுவாங்க போல இருக்கு. ரொம்ப கரெக்ட். இந்த பர்த் கண்ட்ரோல கண்ட்ரோல் பண்றது நம்ம நாட்டுல கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் அந்த பர்த்தே வேண்டாம்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். எவகிட்டயாவது மாட்டிக்கிட்டு நீ அவஸ்தைப்பட போற. பாக்கலாமா? பாத்துக்கிட்டே இரு. உன் முதல் பிரசவத்தை நான் தான் பாக்க போறேன். நான் தான் கல்யாணம் வேணாம் சொல்றேன்ல, அப்புறம் என்ன பிரசவம் கிசவம் பேசிட்டு இருக்கேன்? இப்படி பேசுறவங்களை நான் நிறைய பேரை பாத்திருக்கேன். முதல்ல அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏய் சாரதா, இந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப கோவம் வரும். கோவம் வந்தா என்ன செய்வீங்களா? என்ன செய்வேனா? உன்னை நிஜமா பயந்துட்டியா? சாரதா, சாரதா. எக்ஸ்கியூஸ் மீ, அனுராதா ரமணன் புக்ஸ் மொத்த கலெக்ஷன் இருக்கா? ஒரு சிலது இருக்கு, பாக்கி எல்லாம் வெளியே போயிருக்கு. சிவசங்கரி நாவல் வெட்கம் கெட்டவர்கள் மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த வெட்கம் கெட்டவர்களை கொடுங்க. எப்படி கேட்டாங்கன்னு படிச்சு பார்க்கலாம். இந்தாங்க. ஹலோ துரை சார், சௌக்கியமா? டி சாரதா சார், துரைக்கண்ணன்னு தலைவர், பெரிய பேச்சாளர். வணக்கம். என்ன சார் லைப்ரரி பக்கம்? மக்களை காப்பாத்துறதுக்கு பழைய தலைவர்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். மக்களை நீங்க எங்க சார் காப்பாத்துறீங்க? அரிசி, கோதுமை, கத்திரிக்காய், டொமேட்டோ, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் தானா விளைஞ்சு காப்பாத்துது. ஆனா மீட்டிங்ல மட்டும் நீங்க ஜனங்களை பார்த்து டேபிள குத்தி குத்தி நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட், புத்திசாலித்தனமா பேசுற. ஆனா பேசும்போது கொஞ்சம் பொடி வச்சு பேசுற. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் a clever girl. பாடி போலாம். இருடி சார், அடுத்த மீட்டிங் நீ தான் சொல்லணும். ஐயோ, நான் நம்ம மீட்டிங்க பத்தி கேட்கல, பப்ளிக் மீட்டிங்க பத்தி கேட்டேன். ஓ அதுவா? நாளைக்கு 6:30க்கு பீச்ல இருக்கு. நான் ஒரு 9 மணிக்கு தான் வருவேன். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, உன் பேச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார், see you. Bye. Bye. பாடி. உன் தலைவரை பத்தி புது தகவல் ஏதாவது? வசந்தி, என்னடி? யாரவன்? யாரடி அவன்? துரைக்கண்ணா. என்னமோ கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு வீராப்பு பேசிட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறியடி. இல்லடி, அவரை நீ ஏமாத்த மாட்டாரு. என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவு பெரிய ஆளு? ஆல் இந்தியா லெவல்ல நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து இப்படி வந்து நிக்கிறியே, என் கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க? படிக்காத பொண்ணு பச்சளைய சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறா. ஹாஸ்டல் பொண்ணு, படிச்ச பொண்ணு, மருந்து மாத்திரை எல்லாம் தெரியாது. பேசாம அத கலைச்சிடு. கலைக்கிறதுக்கு இது ஒண்ணு கட்சி இல்ல. நல்லாவே பேசுற. இத பாரு, கலைக்காம இருக்கிறதுக்கு இது ஒண்ணு நாட்டு ஆள போற குழந்தை இல்ல. 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு. அப்படின்னா என்னோட பழகும் போது உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற, உன்னை வாழ வைக்கிற, அப்படி இப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வாக்குறுதி மட்டும்தான் நாங்க கொடுப்போம். அது உனக்கு தெரியாது? தெரிஞ்சுதான் கேக்குறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க. வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிட்டு வா. நீ வாழ்றதுக்கு அப்புறமா நான் வழி காட்டுறேன். ஈவு இறக்கம் இல்லாத பாவி, உனக்கு எல்லாம் தலைவருங்கிற பட்டம் வேற. அட, கொடுத்தவங்களே கவலைப்படல, நீ ஏண்டி கவலைப்படுற? முதல்ல இடத்த காலி பண்ணு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். குடும்பம் நடத்த போறியா? என்ன செய்வ? இந்த ஊரையே கூட்டி இங்கேயே நியாயம் கேட்பேன். பெரிய தொடப்பமா வச்சு கூட்டு. இங்க ஏகப்பட்ட குப்பை இருக்கு. பெரிய கண்ணகி நியாயம் கேட்க வந்துட்டா. போடி வழிய.
நம்பிக்கையோட துரக்கண்டு கிட்ட போன வசந்தி ஏமாற்றத்தோட திரும்பினா. தான் ஏமாந்ததை நினைச்சு கத்துனா கதறினா. நானும் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். வாழ்க்கையில ஏமாந்த அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. பட்டாம்பூச்சி போல இருந்த என் வசந்தி பட்ட மரம் போல ஆயிட்டோம். அவ பிரம்ம பிடிச்சவ போல தன் நிலைமையை நினைச்சு நொந்துகிட்டே இருந்தா. ஒரு நாள் அவ தன்னை அழிச்சுக்கவும் முயற்சி பண்ணா. நல்ல காலம், அன்னைக்கு நான் அவளை காப்பாத்திட்டேன். 5-6 மாசம் கழிச்சு வசந்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. சாரதா, நான் இனிமே பொழைக்க மாட்டேன். நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். வசந்தி, வேண்டாம் சாரதா, வீணா என்ன காப்பாத்த முயற்சி பண்ணாதே. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுமா. என் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. என் குழந்தைய அவர் தன் குழந்தையா ஏத்துக்கணும். செய்வியா? செய்யறேம்மா. வசந்தி, உன்னை நம்பிதான். வசந்தி